ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன சின்ன ப்ரூச்சஸ் ஒர்க்ஸ் வந்து பார்ப்போம். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் சிஸ்டர்ஸ், அதனால் வந்து என்னால் நேத்தி வந்து வீடியோ போட முடியல. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிசைனுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு சில்க் கிளாத்து. சரியா? இது வந்து ஒரு சில்க் கிளாத்து. உங்ககிட்ட வந்து வேஸ்ட்டாக ப்ளவுஸ் எதுவும் இருந்தாலோ இல்லை டைலரிங் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன பீஸ் வந்து இருக்கும். சரியா? ஸோ அதில் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. சரியா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சர்க்கிளாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சர்க்கிளாக தான் போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்கொயராக இல்லை டைமண்ட் ஷேப்பில் இல்லை திலகம் ஷேப்பில் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை ஹார்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷேப் வந்து நம்ம எந்த மாதிரி வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சர்க்கிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து சில்க் கிளாத் அப்படிங்கிறதுனால கார்னர் அப்படியே விட்டுறாதீங்க. இந்த இடம் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சுக்கிட்டு வரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கார்னரில் வந்து லைட்டரை வச்சு நான் ஹீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? இந்த பக்கம் வந்து நான் ஹீட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இந்த கிளாத் வந்து எனக்கு பிரிஞ்சு வராது. இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த ஹீட் பண்ணதுனால கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டு. ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இன்னொரு கலரில் நான் இந்த மாதிரி வந்து இன்னொரு ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது மேலே அடியில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தையே வச்சுக்கலாம். இல்லை இன்னும் வேறு தேர்டாக இன்னொரு கலர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அகைன் வந்து இந்த கலரே எடுத்திருக்கேன். இந்த அடியில் இருக்கு இல்லையா, அந்த கலர் கிளாத்தையும் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது நான் இவ்வளோ பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, நீங்கள் இதை வந்து இப்போது இந்த சைஸ்க்கும் இதை விட சின்ன சர்க்கிள், அடுத்து வைக்கிற அந்த சர்க்கிளை விட உள்ளே வைக்கிற இன்னொரு சர்க்கிள் வந்து இன்னும் சின்னதாக, அது மாதிரி வந்து சின்ன சைஸ்லேயும் பண்ணலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும், ஸோ பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பெருசாக எடுத்திருக்கேன். ஓகேவா? இது வந்து இந்த சில்க் கிளாத்தில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, நெட் கிளாத்லேயும் பண்ணலாம். ஓகேவா? 3 கலரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரே கலரில் வச்சிங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. சரியா? இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் சென்டரில் ஒட்டிக்கிட்டாலும் ஓகே. இப்போ இதை நீங்கள் தனியாக பேட்சாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒட்டிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிட்டு இது மேலே ஸ்டோனோ இல்லை உங்களுக்கு ஃப்ளவரோ என்ன ஒர்க்கு வேணுமோ இது மாதிரி ஒட்டி விட்டுருங்க. சரியா? இப்போது நீங்கள் உங்களுக்கு கிளாத்தில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாத்தில் இப்படி வச்சுக்கோங்க. சரியா? கிளாத்தில் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து சென்டராக ஸ்டிச் பண்ணிடலாம். சரியா? இப்போது இந்த ஸ்டோனை நான் சென்டராக வச்சுட்டு இதோட ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஹோல்ஸ் இருக்கிற ஸ்டோனாக இருந்தால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சென்டராக வச்சு இப்படி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து க்ளூ வச்சு ஒட்டிக்கவும் செய்யலாம். நான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். சரியா? இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கிளிப்பில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த டிசைனை வந்து கெவுனில், நெக் போர்ஷனில் அதில் மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஹோல் இருக்குது, அதையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் டைரெக்டாக ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் பண்ணுற த்ரெட்டோட கலர் வந்து நம்ம என்ன ஸ்டோன் வைக்கிறோமோ அந்த கலரில் இருக்கணும். சரியா? இப்போ இது மேலே லைட்டாக எனக்கு இது மட்டும் லைட்டாக பிங்க் கலரில் தெரியுது பாருங்கள். ஸோ அது மாதிரி தெரியாமல் பார்த்துக்கணும். ஓகேவா? இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அடியில் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போது இதை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை சுற்றிலும், சரியா, இதை சுற்றிலும் இப்படி வந்து செயின் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். ஓகேவா? எவ்வளோ தூரம் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? நம்ம இது மாதிரி வந்து ஸ்டோன் எடுத்து இங்கே வந்து ஒட்டிக்கணும். சரிங்களா?
இல்லை பீடு வேணும்னாலும் பீட் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கலருக்கு வந்து கோல்டன் கலர் பீடு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு செயின் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். அது மேலே நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? ஒரு லேயர் வந்து செயின் ஸ்டோன் கொடுக்கலாம், அடுத்து பீடு கொடுக்கலாம், அது மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து டிசைன் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது வந்து சிம்பிளாக இருந்தாலும் ஒர்க் பண்ண பிறகு நல்லாயிருக்கும். ஓகேவா? ப்ளவுஸ் பேக் சைடு இல்லை பாப்பா யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கெவுனுக்கு இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சரியா? ஓகேங்களா? இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதில் வந்து நீங்கள் பீட் ஒர்க் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கோங்க. சரியா? குட்டியாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது குட்டி குட்டி சர்க்கிளாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 சர்க்கிளை வச்சு நீங்கள் கிளிப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டிசைன் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்ப்போம். இப்போது இன்னொரு டிசைன் பார்ப்போம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதே மாதிரியே ஒரு கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். சரியா? இதில் வந்து சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிருக்கேன். சர்க்கிள் வரைஞ்சிட்டு இந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா? உங்ககிட்ட வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு பீஸ் கிளாத் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இதுக்காக போய் நீங்கள் கடையில் வந்து வாங்கிட்டு இருக்காதீங்க. ஏதாவது ப்ளவுஸ் பீட்டு இது மாதிரி யூஸ் பண்ணாத கிளாத் எதுவும் இருக்கும், நீங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோணலாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட கார்னர் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரும் இல்லையா? ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இது மாதிரி ஹீட் பண்ணிக்கிறேன். சரியா? இது மாதிரி இப்படி ஹீட் பண்ணிக்கிறேன். இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரே இடத்துல இப்படி வச்சுக்காம இப்படி ஒன்று இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள், இல்லை இதை வந்து இந்த மாதிரி செய்யுங்க. ஓகேவா? பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடம் வந்து பிரியாது. ஓகேவா? இது மாதிரி நம்ம செஞ்சுட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி மடக்குங்க, 2ஆக மடக்குங்க. இதில் எது நல்ல பக்கம் எது வந்து உள் பக்கம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது வந்து மேல் பக்கம். சரியா? நான் இப்படி பெரட்டி மடிச்சிட்டேன். இப்போ கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து இப்படி மடக்கிக்கோங்க. இது மாதிரி மடக்கும்போது நம்மளுக்கு இந்த இடம் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஏன் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான ஷேப்பில் வந்து கட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு வந்து கரெக்டாகிடும். சரியா? ஓகேவா? இது மாதிரி நான் வந்து சரி பண்ணிட்டேன். சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. மடக்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சர்க்கிளாக கட் பண்ணுறீங்க. சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு கார்னரில் இருக்கிறத நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டர் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஷேப்க்கு வந்துடும். ஒருவேளை மடக்கினதுக்கப்புறம் ஷேப் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஷேப் வந்துடும். இப்போது இங்கே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. சரியா? இந்த மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? நம்மளுக்கு இந்த கிளாத் வந்து மூவ் ஆகக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த 2 or 3 டைம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? நான் வந்து ஒரு 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன், நம்ம என்ன கலரில் ப்ரூச் ஒர்க் பண்ணுறோமோ அந்த கலரில் நீங்கள் எடுத்து த்ரெட்டை எடுத்து ஸ்டிச் பண்ணணும். இப்போது இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இந்த இது வந்து மூவ் ஆகாது. ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மேலே நீங்கள் ஏதாவது ஃப்ளவர் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். என்கிட்ட வந்து இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் இருக்குது. சரியா? நான் இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் வச்சு டிசைன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃப்ளவரே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு கிளிப் ஸ்டோன் வந்து வைக்க போகிறேன். எந்த இடத்துல வேணுமோ நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் நம்மளுக்கு இந்த த்ரெட்டு வந்து தெரியக்கூடாது, ஸ்டிச் பண்ணியிருக்க த்ரெட்டு வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர் மட்டும் மறைச்சிட்றேன். ஓகேவா? பாருங்க, இங்கே ஸ்டிச் பண்ணியாச்சு. திரும்பியும் மேலே கொண்டு வரேன். மேலே கொண்டு வந்துட்டு இதில் இன்னொரு ஹோல் இருக்குது. ஸோ அதில் திரும்பியும் நான் அகைன் போயிட்டு இங்கே வந்துட்டு கீழே அடிப்பக்கமாக போயிடுறேன். ஓகேவா? இதையும் நம்ம 2 டைம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக 1 டைம் மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு 2 டைம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இது மாதிரி ப்ளைனாக நம்ம விட்டுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் 2 இருக்கும், இந்த பக்கம் 2 இருக்கும். சரியா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இங்கே 2 இருக்கும். ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் இருக்குது. நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா? வாங்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை சுற்றிலும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பீடு கொடுத்துக்க போகிறேன். இதை சுற்றி சர்க்கிளாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த வெளிப்பக்கம் இங்கே மட்டும் கொடுத்துக்கலாம். கிளாத்துக்குள்ளே போகாமல் கிளாத்துக்கு வெளிப்பக்கம் மட்டும் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே வரேன், இந்த பிளேஸ்க்கு வரேன். இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ஒயிட் கலர் பேர்ல் பீடு இல்லை கோல்டன் கலரில் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல பேர்ல் பீடு கொடுத்தாலும் அழகாக இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இது கிளாத்து வந்து ஒயிட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து கோல்டன் கலரில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை சுற்றிலும் நம்மளுக்கு எத்தனை பீடு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வந்து ஆரி நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்க்காம நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு போட்டாச்சு. இதில் பெரிய சைஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் பீடு. ஓகேவா? இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம போட்டாச்சு. வீடியோக்கு உங்களுக்கு தெரியுதா? இது மாதிரி போட்டுட்டு இங்கே லாஸ்ட்டாக நம்மளுக்கு எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுடுங்க. ஓகேவா? ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடையில இருக்கிற பீடு வந்து நம்மளுக்கு மூவ் ஆகாமல் இருக்கணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், பெரிய பீடாக இருந்தால் ஒரு பீடுக்கு இடையில ஸ்டிச் பண்ணிக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 பீடுக்கு இடையில ஸ்டிச் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அது மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆரி நீடில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். சரியா? நார்மல் நீடில் போடும்போது எப்படியும் கொஞ்சம் கோணல் மாணலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம தான் அதை கரெக்டாக போட்டுக்கணும். ஓகேவா? அந்த கோணலாக இல்லாமல் நம்ம தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டுக்கணும். லாங் டியூப் பீட் எடுத்துக்கிறேன். இது மாதிரி இங்கேருந்து ஓகேவா இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு லாங் டியூப் பீடு வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கு கீழே கிறிஸ்டல் பீடு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி கிறிஸ்டல் பீடு ஒன்று வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு பேர்ல் பீடு ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பேர்ல் பீடு ஒன்று கொடுத்துட்டு ரிவர்ஸில் நம்ம போகிறோம். பாருங்கள், போட்டாச்சு. அடியில் வந்து நம்ம முடிச்சு போட்டுக்க வேண்டியதுதான். இது மாதிரி ஹேங்கிங்ஸ் மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு டிசைன் வந்து நீங்கள் போடுங்க. ஓகேவா? இது வந்து நார்மல் சில்க் கிளாத்து. உங்கள்கிட்ட சில்க் கிளாத் இல்லை அப்படின்னா நெட் கிளாத்தை யூஸ் பண்ணி கூட போடுங்க. இந்த இடத்துல வந்து கிளிப் ஸ்டோன் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ளவர் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி நான் பீடர் கொடுத்துட்டு கீழே லாங் டியூப் பீடு ஹேங்கிங் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொடுத்துட்டு அடியில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், இது வந்து கட்டர். சரிங்களா? இது வந்து கட்டர். இந்த மெட்டல் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த மெட்டல் ஒயரை கட் பண்ணுற கட்டர் இது வந்து இந்த மெட்டல் ஒயரை ரொட்டேட் பண்ணுறதுக்கான கொரடு. சரிங்களா? இது 2 கட்டர் இருக்குது. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது இது 2 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் ஒர்க் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் 2 சைஸில் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மெட்டல் ஒயர்ஸ் வந்து 2 சைஸில் ரொட்டேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் சைஸ் வச்சு நான் ரொட்டேட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னொன்று இந்த நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா, இதோட அந்த மூடி சைஸ்க்கு ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? இதில் வந்து ஒரு 5 எடுத்திருக்கேன். இதில் வந்து உள்ளே வந்து ஒரு சென்டராக வந்து ஒரு 4 5 கொடுக்கலாம். நான் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ரெடி பண்ணும்போது எட்ஜில் வந்து ரொம்ப கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி விட்டுக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் தேவை. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? காட்டன் தேவைப்படும். இது மாதிரி நம்மளுக்கு காட்டன் வந்து தேவைப்படும். ஸோ வந்து இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மெட்டல் ஒயரில் இந்த காட்டன் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஒர்க் பண்ண பிறகு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்துகிட்டு இதில் வந்து இந்த மாதிரி மெட்டல் ஒயரை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? இப்படி மெட்டல் ஒயரை எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் என்ன பண்ண போகிறோன்னா, அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி
அந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு ஸ்பாஞ்ச் வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம காட்டன் எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு எம்போஸ்டோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிளில் தான் வச்சுக்கணும். சரியா? இந்த சர்க்கிளில் தான் இப்படி இங்கே வச்சுக்க போகிறோம். நம்ம டைட்டாக வேணும்னாலும் நல்லா நெருக்கி கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சமாக கொடுத்துக்கிறதுனாலும் கொடுத்துக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். பாருங்கள், இப்படி வந்து வேணால் அந்த ஸ்பாஞ்ச் வந்து இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. சரியா? இது மாதிரி இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு நம்மளுக்கு வெளிப்பக்கம் வரக்கூடாது, இந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம த்ரெட்டு வந்து கட்டிக்க போகிறோம். சரியா? த்ரெட்டு வந்து கட்டிக்க போகிறோம். இது வந்து இன்னும் நல்லா எம்போஸ்டாக வேணும்னா இன்னும் நிறைய கூட கொடுத்துக்கலாம். த்ரெட்டு இது வந்து ஸ்பாஞ்ச் நம்ம கம்மியாக கொடுத்துருக்கோம். இன்னும் கூட எம்போஸ்டாக வேணும்னா இன்னும் கூட கொடுத்துக்கலாம். சரியா? மெட்டல் ஒயருக்கு தகுந்த மாதிரி ஒரே மாதிரியே காட்டன் வந்து எடுத்துக்கோங்க. சரியா? ரொம்ப அதிகமாகவும் எடுத்துடக்கூடாது. காட்டன் வந்து வெளியில் போனால் அது அசிங்கமாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. சரியா? எந்த அளவுக்கு நம்ம ஒரு இதுக்கு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரியே தான் எல்லாத்துக்கும் நம்ம வந்து எடுத்துக்கணும். உள்ளே வந்து ஸ்பாஞ்சு கொடுத்துட்டு இப்படி வந்து புஷ் பண்ணிக்கோங்க. புஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப்க்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். சரியா? கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு பூ கட்டுற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. சரியா? இது மாதிரி நம்ம பெருசாக மெட்டல் ஒயர் எடுத்து ஒரு 5 செஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஒரு 5 செஞ்சுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு 4 இல்லைன்னா 5 செஞ்சுக்க போகிறீங்க. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? திரும்பியும் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி மெட்டல் ஒயரை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பாஞ்ச் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுருங்க. ஓகேவா? வச்சுட்டு இது மாதிரி வச்சு இழுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஸ்பாஞ்ச் நம்மளுக்கு எக்ஸஸாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி இப்படி புஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி புஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஈக்குவலாகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து த்ரெட்டு வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி வந்து போட்டுக்கோங்க. வந்து இவ்வளோ இது நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படி நம்ம வந்து இதை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இப்போது பெரிய ஃப்ளவர்ஸ் இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி புஷ் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஷேப்பில் இருக்கணும். ஷேப் வந்து மாறிடக்கூடாது. இது மாதிரி எடுத்து இப்படி 1 by 1 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு தான் நான் உங்களை வந்து லென்த்தாக எடுத்துக்க சொன்னேன். இன்னும் கொஞ்சம் லென்த்தாக எடுத்தால் கூட ஓகே தான். சரியா? இப்படி வந்து 1 by 1 அப்படி வச்சுக்கணும். வெளிப்பக்கம் இந்த மாதிரி 1 by 1 வைக்கணும். அதே மாதிரியே தான் உள்பக்கமும் வைக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு சின்ன பெட்டல்ஸை நம்ம ரெடி பண்ணிப்போம். பாருங்க, இப்போ இங்கே 1 2 3 4 இந்த 4 மட்டும் ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி இப்படி 4 வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஆங்கிளில் வச்சுக்கோங்க. இதை இப்படி வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இப்படி சென்டரில் அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? இந்த சென்டரில் இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி இப்படி இருக்கணும். மீதி இந்த 4 வந்து ஒன்று ஒரு ஆங்கிளில் இருக்கணும். இது மாதிரி இப்படி செட் பண்ணிக்கோங்க. சரியா? இது மாதிரி செட் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய பெட்டல்ஸை வந்து எடுத்துக்கோங்க. பெருசை வந்து ஒன்றுத்துக்கு இந்த மாதிரி சென்டரில் வைங்க. ஓகேவா? இந்த சென்டருக்கு நேராக 1, இந்த சென்டருக்கு நேராக 1, இல்லை கொஞ்சம் இப்படி தள்ளி. சரியா? அது மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே 1, நெக்ஸ்ட்டு இந்த இடம் 1, நெக்ஸ்ட்டு இங்கே 1. ஓகேவா? இது மாதிரி நம்ம வந்து இப்படி வச்சுக்க போகிறோம். புரியுதுங்களா? இது மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒன்றா பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? அடியில் இருக்கிற மெட்டல் ஒயர்ஸை ஒன்றா பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த பிடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பாஞ்ச் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
இப்போ இந்த சென்டரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லா பொசுன்னு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு பெடல்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரியா? ஸோ வந்து எல்லாத்துலேயுமே ஸ்பாஞ்ச் இந்த காட்டன் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? எடுத்துக்கிட்டு இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட்டாக இந்த அடியில் ஓகேவா, இந்த அடிப்பக்கம் வந்து இந்த மாதிரி லைட்டாக புஷ் பண்ணிக்கிட்டேன். புஷ் பண்ணதும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதையும் சேர்த்துட்டேன். நீங்கள் இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரோஸ் மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக ஒரு ரோஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து மொத்தமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, த்ரெட்டு வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? நல்லா த்ரெட்டு வச்சு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா லென்த்தாக நீங்கள் ஒயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மொத்த மெட்டல் ஒயரையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே க்ரீன் கலரில் ஏதாவது கிளாத் கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து நல்லா அழகாக ஃப்ளவர் மாதிரி நம்மளோட தலையில் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக எவ்வளோ உங்களால் டைட்டாக ரொட்டேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்படி செட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. ஓகேவா? மெட்டல் ஒயர்ஸை வந்து நல்லா அப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து கலண்டு வராமல் இருக்கும். இப்போ நல்லா லென்த்தாக விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா நம்ம ரோஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இதில் வந்து மெட்டல் ஒயரை வந்து இன்னும் கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கலாம். சரியா? இதுலேயே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணுறதுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இப்படி விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஒரு மெட்டல் ஒயரை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். சரியா? இப்போ வந்து இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து தேவைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு தேவை. சரியா? அந்த ஃப்ளவரோட காம்பு மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா இதை நல்லா அப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் தேவையோ நம்மளுக்கு இது மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து எக்ஸஸாக இல்லாமல் கட் பண்ணிட்டோம். ஸோ அது மாதிரி நீங்கள் இப்படி கொடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு இடையில நீங்கள் இந்த மாதிரி இப்படி கொடுத்துக்கலாம், இங்கே போகிற மாதிரி. ஓகேவா? இந்த இதை செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம கட்டிட்டோம், அதனால் அதுக்கு அடியில் வராது. ஸோ இப்போ இது மாதிரி வச்சு நீங்கள் இதில் வந்து ரொட்டேட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த மெட்டல் ஒயர் கொஞ்சோண்டு விட்டுட்டு தான் நான் வந்து ரொட்டேட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் எப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பண்ணியாச்சு. சரியா? ஒரு ஃப்ளவர் பெடல்ஸ் வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? அழகாக இருக்குதுங்களா? இது மாதிரி நீங்களும் ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணுங்கள். இது மாதிரி லீஃப் இருக்கிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்பாஞ்ச் வந்து நிறைய வச்சுக்கோங்க. இந்த சென்டரில் இருக்கிறதுக்கெலாம் நல்லா அழகாக கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பெடல்ஸ்க்கு கரெக்டாக இருக்குது, இங்கே கரெக்டாக இருக்குது, இங்கேயும் கரெக்டாக இருக்குது. இந்த 2 பெடல்ஸில் மட்டும் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த காட்டன் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து கரெக்டாக நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி புஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள்குள்ளேயே நம்மளுக்கு அழகாக வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி ஃப்ளவர் வந்து ஒன்று ரெடி பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஃப்ளவர் நல்லா இருக்குதுங்களா? ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அந்த ரவுண்ட் ஷேப்பை எடுத்து இந்த நெயில் பாலிஷ் மேலே அப்படி போட்டுட்டேன். போட்டதும் எனக்கு வந்து இந்த இடம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரியா? ஸோ அதை எடுத்துகிட்டு நான் சாட்டின் கிளாத் எடுத்து இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கிளில் வேணால் சர்க்கிளில், இல்லை வந்து லீஃப் ஷேப்பில் வேணும் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் கார்னரில் மட்டும் நம்ம வந்து லைட்டாக பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு லீஃப் ஷேப்பில் கிடச்சிரும். சரியா? இப்போது இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம். இது மாதிரி நான் சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த இடம் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 4 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 5 பெட்டல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் 5 பெட்டல்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடம் மூவ் ஆகாமல் இருக்க நான் இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு அது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக ஸ்டிச் பண்ணிக்கணும். சரியா? ரொம்ப முத்தியாக போட்டு ஸ்டிச் பண்ணிக்காதீங்க. மெல்லிஸாக நம்மளுக்கு தெரியணும். அடுத்து இங்கே வச்சுட்டு திரும்பியும் சென்டர்லேருந்து எடுத்துக்கிறேன். நல்லா எட்ஜஸ் வரையுமே நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. சரியா?
சென்டரில் இந்த மாதிரி இந்த ஷேப் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளவர் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ வந்து நான் இந்த ஃப்ளவர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இது சென்டரில் சுகர் பீடு இல்லை பேர்ல் பீடு இல்லை கோல்டன் கலரில் எந்த பீடு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி ஃப்ளவர் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? இல்லைன்னா அந்த ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு ஷேக் ஆகும். ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா திரும்பியும் இந்த ஹோல்ஸ்லேருந்து இந்த ஃப்ளவரோட ஹோல்ஸ்லேருந்து திரும்பியும் வாங்க, வந்துட்டு அகைன் 1 டைம் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸ்டிச் போட்டுட்டு அடியில் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேவா? இது உங்களுக்கு எம்போஸ்டாக வேணும்னா இந்த இடம் லைட்டாக அப்படி நீங்கள் வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லை. நான் லைட்டாக வந்து எம்போஸ்டாக தெரியணும்னு பெண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டிச் போடுறத வந்து இந்த கார்னர் கிட்ட கொஞ்சம் அங்கே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டிலே பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நல்லா இந்த இடம் வரைக்கும் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இன்றைக்கி என்னென்ன டிசைன் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியுதா? இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் ஒன்று பார்த்துருக்கோம். இது மாதிரி ஒரு ஃப்ளவர் ஒன்று பார்த்துருக்கோம். சரியா? டோட்டலாக இதில் வந்து நம்ம 4 வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு குரூப்பில் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் ஆரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.